Hi babes, welcome back to my channel Ramala Shifam Reset episode 5. லாஸ்ட் எபிசோடு பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும் பாருங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். காலையில் ஆர்மின் தூங்கி எந்திரிக்கிறான். அவன் எந்திரிச்சதுலேருந்து அவனுக்கு நேற்று நைட்டு நடந்த அந்த விஷயமே தான் மறுபடியும் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்டியில் நரீன் டாடா கிட்ட க்ளோஸாக நடந்துக்கிட்டது அதெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வர அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கால் தடுக்கி அங்கே இருக்க டஸ்ட்பின் விழுந்துடுது. நேற்று நைட்டு டாடா வெளியிலேருந்து இவனுக்கு பேப்பர் எழுதி கொடுத்தான்ல, அந்த பேப்பர்லாம் டஸ்ட்பின்குள்ளே இருக்குது. அதை பார்த்ததும் மறுபடியும் அவனுக்கு அந்த ஞாபகம் வர சீக்கிரமாக அதில் எடுத்து குப்பைக்குள்ளே போடுறான். அடுத்த சீனில் ஆர்மின்னு ஜனினை மீட் பண்ணுறான். அதான் அவனுடைய மேனேஜரும். இதுதான் நீ அடுத்து பண்ண வேண்டிய ஒர்க் அப்படின்னு அவனுடைய இனிமேல் செய்ய போகிற ஒர்க்கோடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்குறான். அதை பார்த்து ஆர்மினுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் டாடா கிட்ட டீல் வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எப்படி அவன் எனக்கு இன்னும் இந்த ஒர்க்கெல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு கேட்க ஜனின் சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் வேணான்னு நினச்சிருந்தா நான் எதுக்கு இப்போ இங்கே வந்திருப்பேன். இதெல்லாம் உன்னுடைய வேலை, உனக்கு கொடுக்க சொன்னாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கு ஆர்மின் சொல்கிறா, ஆனால் நான் தான் டாடாக்கு அதுக்கு பதிலாக எதுவுமே பண்ண போகிறது இல்லையே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதிலேருந்து என்ன தெரியுது, நீ டாடாக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆள், உனக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ டாடா உனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். இதெல்லாம் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் டாடா அவனுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் வரான். அப்போ வீட்டு வாசலில் ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்குது. நம்ம ஊர்லலாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது அந்த டிஃபன் பாக்ஸு. அந்த டிஃபன் பாக்ஸ்க்கு மேலே ஒரு நோட்டு ஒட்டி இருக்குது. என் மேலே தானே கோவம், சாப்பாடு என்ன பண்ணுச்சு அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தது இவன் சிரிச்சுக்கிட்டே அந்த சாப்பாடு எடுக்கிறான். ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு டிஷ் இருக்குது. அதில் ஒவ்வொரு லெட்டர் இருக்குது. லெட்டர்னால் சின்ன சின்ன நோட்ஸ் இருக்குது. இவன்கிட்ட சாரி சொல்கிறதுக்காக டாடா தான் அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கான்னு தெரியுது. அதை பார்க்கும்போது ஆர்மினுக்கு கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருச்சு போல். அவனை சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து வெளியில் வைக்கிறான். அப்புறம் டாடா சொன்ன மாதிரி சாப்பாடு என்ன பண்ணுச்சு அப்படின்னு அதை எடுத்து சாப்பிட்றான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அவன் ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டு இருக்கும்போது அவனுக்கு கால் வருது. டாடா தான் கால் பண்ணியிருக்கான் போல். அட்டன் பண்ணதுமே சாப்பாடு என்ன பண்ணுச்சு, அதான் நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் அதுக்காக இப்போ கால் பண்ணலை, நீ என்னை கொஞ்சம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஆர்மின் டாடாவை பார்க்க போகிறான். டாடா அங்கே தனியாக நின்றுக்கிட்டு இருக்கு. அவன் பக்கத்தில் போய் என்னால் 30 மினிட்ஸ் தான் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுவே எனக்கு போதும் அப்படின்னு டாடா பேச ஆரம்பிக்கிறான். உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணுற மாதிரி என்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை. அதாவது உங்ககிட்ட ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்த்து தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் பண்ணது உண்மையாலுமே எனக்கு மேலே ஃபீலிங் இருந்ததால் அதை என்னால் எப்படி உனக்கு ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நீ தருவியா அப்படின்னு கேட்க, சரி ஆனால் உனக்கு நான் டைம் தரேன்னா நீ ஃபஸ்ட்டு எனக்கு டைம் தரணும், என்ன ஓகேவா அப்படின்னு ஆர்மின் கேட்குறான். எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு டாடா கேட்க, எவ்வளோ வேணால், எனக்கு எத்தனை டைம் தேவைப்படுதோ அத்தனை டைம் வேணும், என்ன உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு டாடா சொல்கிறான். அடுத்த சீனில் ஆர்மினை வீட்டில் குளிச்சுட்டு இருக்கான். அப்போ டாடா அவன் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணால அவன் அவனை காப்பாற்றினது, செகண்ட் டைமு மழையில் காப்பாற்றினது, அதுக்கப்புறம் அவனை ஆடிஷன் கூட்டிகிட்டு போனது, அவனுக்காக அவனுடைய லக்கி சாம் நெக்லஸை கழட்டி இவனுக்கு கொடுத்தால, அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் அவனை ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், அதெல்லாம் ஞாபகம் வர அவன் உண்மையாலுமே நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல தானே அப்படின்னு இவனுக்கு தோணுது. அப்புறம் குளிச்சுட்டு வெளியில் வந்ததுமே உடனே அவனை டாடா கால் பண்ணுறான். டாடா அட்டன் பண்ணி பேச, நாளைக்கு நீ அந்த ஃபோட்டோ ஷூட் நடக்குதுல்ல, அங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறான். வரும்போது உன்னுடைய அந்த லக்கி சாம் நெக்லஸையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். ஒரே சந்தோஷம் ஆர்மினுக்கு. அதை கேட்டு டாடாவுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. பரவாயில்ல, ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். அதே மாதிரி ஆர்மினும் என்னோட இந்த லைஃப்பில் நடந்த சந்தோஷத்துக்கெல்லாம் நீ தான் காரணம் டாடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அடுத்த நாள் அவன் அந்த ஃபோட்டோ ஷூட்க்கு வரான். இவங்க ஒரு பர்ஃப்யூம்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் நடிக்க போகிறது அவன் மட்டும் கிடையாது, ரென்னும் தான். ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்ததுமே ஆர்மினுக்கு பழைய ஞாபகம் வருது. இதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனும் ஒர்க் பண்ணியிருக்கான் அவனுடைய ஃபஸ்ட்டு லைஃப்பில். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு லைஃப்பில் இவன் இந்த மாதிரி ஆக்டராக இருக்க மாட்டான். இவன் ஜஸ்ட் க்ரூ மெம்பர்ஸாக தான் வேலை செஞ்சுருப்பான். அதெல்லாம் ஞாபகம் வர அவனுக்கு மனசுக்குள்ளே பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா இந்த ஷூட்டிங் நடக்கும்போது தான் அவன் ஃபஸ்ட்டு டைம் அவனுடைய பாய் ஃப்ரெண்டு சார்லியை மீட் பண்ணியிருப்பான். அப்போ அவனுக்கு அவனோட ஃபஸ்ட்டு லைஃப்பில் அவன் இங்கே வேலை செஞ்ச அந்த சின்ன ஞாபகம்லாம் வருது. அப்புறம் இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பில்
சார்லி மேல இருந்து கீழே இறங்கி வரான். சார்லியை பார்த்ததுமே இவன் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறான். அவனுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் பாய் ஃப்ரெண்ட் இல்ல. எதுவும் பேசாம அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க சார்லி அவன் பக்கத்துல வரான். சார்லி தான் இங்க இருக்கிற போட்டோகிராஃபர். அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப ஒரு பெரிய போட்டோகிராஃபர். இவங்கிட்ட இவன் போட்டோ எடுக்கணும்னு சொல்லி நிறைய மாடல்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபர். அவன் ஆர்மின் கிட்ட வந்து, நீ இப்போ ரொம்பவே நல்லா ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஆக்டர் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் சாரி நான் டிவியெல்லாம் அவ்வளோவா பார்க்கறதில்ல அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ண கை கொடுக்குறான். அப்போ அவனுக்கு அவனோட ஃபர்ஸ்ட் லைஃப் ஞாபகம் வருது. சார்லி இவனை ஏமாத்தினது, மேலே சண்டை போட்டு இருக்கும்போது மாடியிலேருந்து கீழே விழுந்தது, அதெல்லாம் ஞாபகம் வர சார்லி அவனுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்காம அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ யாரோ சார்லியை கூப்பிட சார்லி அங்கேருந்து போயிடுறான். இவன் தான் எதுவும் பேசாமல் பிரமிச்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவங்க நிற்க பிடிக்காம எங்கேயோ போகிறான். இதெல்லாம் பின்னாடி இருந்து டாடா பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து ஆர்மின் வெளியில தான் வந்திருக்கான். அவனால் இதை எப்படி ஈஸியாக எடுத்துக்க முடியல. அவனை ஏமாத்தினவங்க, அவனுக்கு துரோகம் பண்ணவங்களெல்லாம் அவனால் ஈஸியாக முன்னாடி ஃபேஸ் பண்ண முடியல. அப்போ டாடாவும் பின்னாடி இருந்து வந்துடுறான். டாடா அவனை கூப்பிட, நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் வந்தேன். நீ அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன், அது சார்லி தானே அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு எப்படி சார்லியை தெரியும் அப்படின்னா, அன்னைக்கு தூக்கத்தில் ஆர்மின் சொன்னால சார்லி லைட் ஆஃப் பண்ணுன்னு, அப்போவே இவன் யாருக்கோ கால் பண்ணி யார் சார்லின்னு விசாரிக்க சொன்னால, ஸோ அந்த சார்லியாக தான் இவன் இருப்பான் அப்படின்னு டாடா கெஸ் பண்ணிடுறான். மற்றபடி டாடாக்கு அவன் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் பாய் ஃப்ரெண்டுன்ற விஷயம்லாம் இன்னும் தெரியாது போல. அப்புறம் டாடா சொல்கிறான், நான் ஏற்கனவே சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணாலும் எப்போ வேணும்னாலும் நான் எப்பயும் உனக்காக உன் சப்போர்ட்டாக உன் கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு அவன் ஃபோன் பண்ணி வரும்போது என்னோட லக்கி நெக்லஸை கொண்டு வர சொன்னால அந்த நெக்லஸையும் டாடா கொண்டு வந்திருக்கான். அதை எடுத்துட்டு அவன் ஆர்மின் பக்கத்தில் வரப்போறான். ஆனால் இப்போ ஆர்மின் தான் நல்ல மூடில் இல்லைல்ல. ஸோ ஆர்மின் சொல்கிறான், இதெல்லாம் ஆல்ரெடி நானே பார்த்துக்குவேன், இதில் எனக்கு உன்னோட ஹெல்ப் எதுவும் தேவை இருக்காது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஜனின் வந்து ஆர்மினை கூப்பிடுறான். ஆர்மின் உன்னோட ஷூட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ல அப்புறம் தான் ஜனின் நோட்டீஸ் பண்ணுறான் அவன் டாடா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு. டாடாவை பார்த்ததுமே, அச்சுச்சோ அவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் முக்கியமாக பேசிகிட்டு இருந்தாங்க போல் அப்படின்னு நினைக்க அவன் கூப்பிட்டதால ஆர்மின் உடனே உள்ளே வந்துடுறான். ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற டிசைனரு பிளாக் கலர் சூட்டை எடுத்து ஆர்மினுக்கு கொடுத்து போட சொல்கிறாங்க. அப்போ ரென் என்ன பண்ணுறான், நான் தானே மெயின் மாடல், நான் தான் எப்பயும் பிளாக் போடுவேன், எனக்கு தான் பிளாக் வேணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் இந்த ஷூட்டில் ஆர்மினுக்கு பிளாக் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் தானே எங்கள் மெயின், நான் சொல்கிறது தானே கேட்பீங்க, என்ன எல்லாம் புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி திமிரா பேச வேற வழி இல்லாமல் அந்த பிளாக் கலர் சூட்டை ரென்னுக்கே கொடுத்துட்றாங்க. ரென் இவன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறான். அங்கே இருக்கிற டிசைனர் வந்து ஆர்மின் கிட்ட சாரி சொல்கிறாரு. அதை ஆர்மின் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற எது இருந்தாலும் கொடுங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு ஒயிட் கலர் சூட் இருக்குது, அதை எடுத்து இவனுக்கு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஷூட் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரென்னை வச்சு தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார்லி தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ தூரத்துலேருந்து டாடா நின்று ஆர்மியை நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜனின் பார்த்துடுறான். ஜனின் டாடா பக்கத்தில் வந்து, சார் நான் வேணா உங்களுக்கு ஒரு சேர் போட சொல்லவா அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீ ஆர்மியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு நான் போகிறேன் அப்படின்னு போக போகிறாரு. ஏன் சார் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்ட்டு டாடா அவன் பாட்டுக்கு வெளியில் போயிடுறான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஜனின் ஒன்றும் புரியல. சார்லி ரென்னை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ரென் போஸ் கொடுக்கறது எதுவுமே சார்லிக்கு பிடிக்கல. அவன் சார்லியை ஃபேஸ்க்கு முன்னாடியே நேருக்கு நேராகவே செம்மையாக திட்டிடுறான். போதும் அப்படின்னு அவன் செம்ம கடுப்பாக சொல்ல, சரி அடுத்து ஆர்மினை வர சொல்லாமா அப்படின்னு ஆர்மினை கூப்பிடுறாங்க. அப்போ சார்லி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அந்த பர்ஃப்யூம்க்கு எப்படி போஸ் கொடுக்கணும்னு. அந்த பர்ஃப்யூம் பேர் வந்து கிஸ்மியாமா. அதாவது ஒருத்தவங்கள ரொம்ப சாஃப்டாக கொலை பண்ணுறது தான் அதோடைய சம்திங் தீமுன்னு சொல்லி ஏதோ கொலை பண்ணுறதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஆர்மின் காதலை விழுந்த மாதிரி இல்லை. அவன் சார்லியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் எதுவும் மைண்டில் வரமாட்டேங்குது. அவனுக்கு சார்லியோடைய அந்த ஃபஸ்ட்டு லைஃப் அது மட்டும்தான் தோணுது. இவன் கையில் கன்னை கொடுத்துட்டு போய் போஸ் கொடுக்க சொல்கிறாங்க. அவன் அந்த கன்னை பார்க்க பார்க்க அவனுக்கு சார்லி பண்ண துரோகமெல்லாம் ஞாபகம் வருது. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன், நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம், எனக்கே விஷம் கொடுத்து என்னை என்ன பண்ண, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கையில் கொடுத்த கன்னை எடுத்து ஸ்ட்ரைட்டாக சார்லியை ஷூட் பண்ணுற மாதிரி ரொம்ப கோவமாக கத்திக்கிட்டு இருக்கான். சார்லி அதையும் ஃபோட்டோ எடுக்கிறான். அவன் அந்த கன்னை வச்சுட்டு கோவமாக ஷூட் பண்ணும்போது அவனுக்கு அழுக வருதில்ல, அந்த எமோஷன் சார்லிக்கு பிடிச்சு போயிடுது போல். உடனே அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறான்.
அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரென்னுடைய மேனேஜரும் இவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போட்டோ ஷூட்டா இல்ல டிராமாவா? ரொம்ப ஓவரா நடிக்கிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க ஆர்மினும் அவனுடைய மேனேஜரும் வராங்க. அந்த ரென்னுடைய மேனேஜர் வேணும்னே ஆர்மினை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஜனின் சும்மா இல்லாம ஜனினும் ஆர்மினுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவ கூட சண்டை போடுறான். அப்புறம் அடுத்த செட்டு ரெடி பண்ண போறாங்க. அதுக்காக மேக்கப் பண்ணி எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்றாங்க. ரென்னு அவனுடைய மேனேஜர் அங்கிருந்து போயிட ஜனின்னு ஆர்மின் கிட்ட சொல்றான். நீ திடீர்னு அந்த மாதிரி ஆக்ட் பண்ணது யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆனா உண்மையிலுமே நீ பண்ண அந்த எக்ஸ்பிரஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல். நீ செம்மையா பண்ண அப்படின்னு ஜெனின் அவனை பாராட்டிக்கிட்டே இருக்கான். அப்ப ஆர்மினை மறுபடியும் அவனோட பழைய லைஃப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதோ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சேஞ்சு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஜனின் கேட்க அது ஒன்றும் இல்லை, அடுத்த செட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிடுறான். ரென் ஆல்ரெடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஷூட்டுக்காக நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்போ மேலே ஒரு பக்கெட்டில் பிளட் மாதிரி ஃபேக் பிளட் வச்சுருக்காங்க. அது லைட்டாக ரென்னு மேலே விழப்போகுது. ஆனால் அவங்க பார்த்துடுறாங்க. ரென்னுடைய மேனேஜர் அங்கே ஒர்க் பண்ணுற க்ரூ மெம்பர்ஸை செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ரென்னுக்கு ஒரு ஐடியா வருது. ஆர்மின் வரும்போது அந்த கயிறை கழட்டி விட்டுட்டா அந்த பிளட் எல்லாம் ஆர்மின் மேலே விழுந்துரும்ல அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கான், ஆர்மின்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கான். ரெண்டு பேரையும் ஒன்றா நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் சார்லிக்கு ரென்னுடைய போஸ் எல்லாம் அவ்வளோவா பிடிக்கல போல. கொஞ்ச நேரத்தில் அவன் ரென்னை அனுப்பி வச்சிடுறான். ரென்னு போது நீ போ அப்படின்னு சொல்ல ரென்னுக்கு கடுப்பாகுது. என்ன நடக்குது இங்க அப்படின்னு அவன் மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ மேனேஜரும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கயிறை காட்டுறான். இப்போ ஆர்மின் மட்டும் தனியாக உட்கார வச்சு சார்லி பக்கத்தில் வந்து அவனுக்கு எப்படி போஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சார்லிக்கு ஆல்ரெடி ஆர்மினை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நல்லா தெரியுது. ஏன்னா அவனோட லிப்பை டச் பண்ணுறான், கையை டச் பண்ணுறான், தைஸை டச் பண்ணுறான், இப்படியெல்லாம் போஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஆனால் ஆர்மின் காதில் அதெல்லாம் எதுவுமே விழ மாட்டேங்குது. அவன் அந்த பாஸ்டையே நினச்சிக்கிட்டு அவனை ஒரு மாதிரி பார்க்க அந்த எக்ஸ்பிரஷன் சார்லிக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க ரென்னு அவனோட மேனேஜரும் பிளான் பண்ண மாதிரி அந்த கயிறை கட்டிடுறாங்க. அந்த ஃபேக் பிளட் ஃபுல்லாக ஆர்மின் மேலே விழுந்துடுது. க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஓடி போய் ஆர்மினை பார்க்க போகிறாங்க. அப்போ வேண்டாம் வேண்டாம் இங்கே நில்லுங்க, எனக்கு இந்த வைப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் அந்த பிளட்டு விழுந்திருக்குல்ல அந்த சீன் ரொம்ப அழகாக தெரியும். சார்லி அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வர ஜனின் ஆர்மின் கிட்ட போய் சாரி சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் அசால்ட்டாக வெளியில் வர அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே அவன்கிட்ட சாரி சொல்கிறாங்க. அவன் அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அப்போ சார்லி அவனை நிற்க சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து பேசுகிறான். இன்னைக்கு அவன் கூட ஷூட் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கேமரா உன்னை ஃபோக்கஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னுட்டு நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் தனியா அப்படின்னு அவன்கிட்ட கார்டை கொடுக்குறான். ஆர்மினி எதுவும் சொல்லாமல் அந்த கார்டை வாங்கி வச்சுக்கிறான். அப்போ வெளியில் டாடா அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே இன்னைக்கு ஃபுல்லாக நீ ஷூட் பண்ணி ரொம்பவே டயர்டாக இருப்பேன், நம்ம ரெண்டு பேருக்காக நான் ரெஸ்டாரண்ட்டில் சீட் புக் பண்ணியிருக்கேன், வா நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட. இல்லை எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, நான் வரேன் அப்படின்னுட்டு ஆர்மின் வந்துடுறான். அந்த ஆன்டி கடை இருக்குல்ல, அந்த ரோட்டு கடை, அங்கே தான் ஆன்ட்டியும் அவனோட ஃப்ரெண்டையும் பார்க்க வந்திருக்கான். அப்போ அந்த கடைக்கு கரெக்டாக சாம் வந்திருக்கான். இவங்களெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் ஆர்மின் அங்கேருந்து இங்கே வந்தா அந்த சாம் கரெக்டாக வந்து இங்கே உட்காந்துருக்கான். சாம் கிட்ட ஆர்மின் சரியாக பேச மாட்டான், எப்படி பேசுவான், அவன் தான் அவனுடைய எதிரியாச்சுல்ல. அப்போ சாம் சொல்கிறான், இன்னைக்கு உங்களுக்கு சார்லி கூட ஃபோட்டோ செஷன் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு உண்மையுமே உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கு, எனக்கு சார்லினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஏன் சார்லியை பிடிக்கும் அப்படின்னு இவன் கேட்குறான். அவரோட ஃபோட்டோகிராஃபி எல்லாம் செம்மையாக இருக்கும், அவரோட கலெக்ஷனில் நானும் வரணும்னு எனக்கு எத்தனை நாள் ஆசை தெரியுமா அப்படின்னு சாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை கேட்க கேட்க ஆர்மினுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் கோவத்தில் கையை அப்படியே முறுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஆர்மின்னு சார்லிக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு நான் தனியாக ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கூப்பிட்டல, நான் வரேன் அப்படின்னுட்டு. ஆனால் அதுக்காக ஏதோ ஒரு கண்டிஷன் வைக்கிறான். அதை பேசி முடிச்சுட்டு சார்லியோட கார்டை கீழே போட்டுடுறான். அதாவது இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசுறதுக்கு அவசியம் இருக்காது அப்படின்ற மாதிரி. டாட் அவனோட ஆஃபீஸில் இருக்கான். ஆனால் வெளியில் தனியாக நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வெயினை வந்து உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, உங்ககிட்ட ஏதோ பேசணுமாமா, அதுவும் முக்கியமாக ஆர்மினும் சார்லியை பற்றின விஷயம் அப்படின்னு சொல்ல டாடா உள்ளே வரான். யார் வந்திருக்கிறதுனா ரென்னு தான். ரென்னு சொல்கிறான், நான் உனக்காக ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் கொண்டு வந்திருக்கேன், அதனால் எனக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி உனக்கு பெனிஃபிட் ஆகும், உனக்கும் அந்த ஆர்மினை பற்றின விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல
எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு டாடா சொல்ல, நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளுங்களேன். அந்த ஆர்மின் எப்படி உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதே மாதிரி அந்த சார்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுங்க, இதை பாருங்க அப்படின்னு ஏதோ ஒரு பேப்பரை கொடுக்குறான். பேப்பர் இல்லை, ஏதோ சம்திங் ஒரு கார்டு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஏதோ ஃபோட்டோஸ் இருக்குது போல். அதை அவன் எடுத்து பார்க்குறான், ஆனால் என்ன ஃபோட்டோஸ்ன்னு தெரியல. அதை பார்த்த டாடா ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆர்மின்னு சார்லிக்கு கால் பண்ணால, சார்லி தான் இவனை ஆல்ரெடி ஃபோட்டோ எடுக்க வர சொன்னான். ஸோ அவங்ககிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கான், நான் ஃபோட்டோ எடுக்க வரேன், ஆனால் அதுக்காக நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவனையும் நீ உன்னுடைய கலெக்ஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். அதுக்கு ஓகே சொல்லி தான் சார்லி வர சொல்லியிருக்கான். ஆர்மின் வந்ததுமே அவனை கூட்டு போய் உட்கார வச்சு அவனை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ சார்லி சொல்கிறான், அந்த பையனுக்காக நீ ஃபோட்டோ எடுக்க ஒத்துக்கிட்டு வந்திருக்கல, அப்படின்னா அந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க, இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் ஒரு பிளானோட தான் இங்கே வந்திருக்கான், ஆனால் என்ன பிளான் என்னன்னு சரியாக தெரியல. சார்லி இவனை ஃபோட்டோ எடுக்க எடுக்க அவனுக்கு அந்த ஞாபகம் வருது. அதாவது சாமும் சார்லியும் பெட்டில் ஒன்றா இருந்தது. அதை பார்த்துட்டு இவன் சண்டை போட்டது, அவங்க சண்டையிலேருந்து மேலேருந்து அவன் கீழே விழுந்து செத்தது, அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ சார்லி போய் அவனுடைய கபர்ட்லேருந்து ஒரு நெக்லஸ் கொண்டு வரான். இது உனக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணது அப்படின்னு அவன் கழுத்தில் போட்டு விடுறான். அதில் ஏஎம் அப்படின்னு இனிஷியல் போட்டிருக்குது. அதை சார்லி பக்கத்தில் வந்து அவன் கழுத்துலையும் போட்டு விடுறான். அப்போ ஆர்மின் அவனை பார்த்து, ஃபோட்டோ ஷூட்க்கு என்ன ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும். அடுத்து அதுதான், நீ உன்னுடைய ஜாக்கெட்டை கழட்டு அப்படின்னு சொல்ல, ஆர்மின்னு உன்னோட ஜாக்கெட்டை கழட்டிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்க. இவன் பக்கத்துல இருந்து அவனை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை டச் பண்ணிகிட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. அப்போ ஆர்மின் சொல்கிறான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஃப்யூச்சரில் நீயும் நானும் லவ் பண்ணுவோம். 20 வருஷமா நீயும் நானும் சீக்ரெட்டாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ என்னை ஏமாத்திடுவ, வேற ஒருத்தவங்க கூட சீட் பண்ணிட்டு என்னையே நீ கொன்னுடுவ அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட சார்லி சிரிக்கிறான். ஏன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அவனுக்கு. சார்லி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே உன்னுடைய கேரக்டருக்குள்ளேயே நீ போயிட்ட போல அப்படின்னுட்டு, அதெல்லாம் அப்புறம் பேசலாம், இப்போ மற்ற வேலை இருக்குது அப்படின்னுட்டு அவன் தைஸில் கை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் ஆர்மினால் அதை ரொமான்டிக்காக எடுத்துக்க முடியல. ஆர்மின் அவன் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சார்லி அவன் பக்கத்தில் க்ளோஸாக வர கரெக்டாக டாடா அங்கே வந்துடுறான். டாடா வந்ததுமே செம்ம கோவமாயி கத்துறான். டாடாவை பார்த்த சார்லி, யாரு நீ எதுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்க, அவன் சார்லி கிட்ட சண்டை போட போகிறான். அவன்கிட்ட சண்டை போடாத அப்படின்னு ஆர்மின் அவனை தள்ளி நிற்க வைக்க, ஆர்மின் கழுத்தில் சார்லி போட்டு விட்டால அந்த நெக்லஸை இவன் பார்த்துடுறான். பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுது டாடாக்கு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற நீ, உனக்காக நான் ஏதாச்சும் பண்ண மாட்டேன்னு சொன்னானா, உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன், ஆனால் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அதாவது உனக்காக எல்லாமே பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீ எதுக்கு இவன்கிட்ட வந்த அப்படின்னு கேட்குறான். ஆர்மின் கடுப்பாயிட்டு, நீ ஃபஸ்ட்டு வெளியில் வா அப்படின்னு அவனை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான். டாடா கடுப்பாயிட்டு, ஆர்மின் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணுற உனக்கே தெரியுமா, நான் உனக்கு ஏதாச்சும் பண்ண மாட்டேன்னு சொன்னானா, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்க, ஆர்மினுக்கு கோவம் அழுகை எல்லாமே கலந்து வருது. நீ இந்த மாதிரி பண்ணுறன்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க கூட இங்கே வரக்கூடாதா அப்படின்னு கேட்க, ஆனால் இது உன்னோட வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுல உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ளே செம்மையாக சண்டை போய்கிட்டே இருக்குது. அப்போ ஆர்மின் சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட சொன்னல டைம் ட்ராவல் ஸ்டோரி, அதை நீ நம்பினியோ இல்லையோ, ஆனால் அந்த ஸ்டோரியில் நடக்கிற விஷயத்தை தான் நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு துரோகம் பண்ணவங்கள நான் பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னுடைய ஃபஸ்ட்டு லைஃப்பில் நீ இல்லை, இப்போ இருக்கிற லைஃப்லையும் நீ எனக்கு தேவையில்லை, என்னுடைய லைஃப்பில் நீ வேண்டாம், நீ வந்து சும்மா என்னை டிஸ்டர்ப் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி என்னோட லைஃப்பில் நான் ஒரு டைம் தோத்துட்டேன், இன்னொரு டைம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த டைம் நான் பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு கோபமாக சொல்ல, நீ என் லைஃப்பில் வேண்டாம் அப்படின்னு சொன்னதில் டாடா அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா உன்னோட லைஃப்பில் நான் இல்லை, நீ சொன்னது கரெக்டு தான், நான் உன்னை தூரத்துலேருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துருக்கணும் அப்படின்னு டாடா சொல்ல, கரெக்டு தான், இனிமேல் என் லைஃப்பில் நீ இன்வால்வ் ஆகாத, ப்ளீஸ் நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், இனிமேல் தயவு செஞ்சு என் லைஃப்பில் தலையிடாத அப்படின்னு சொல்ல, டாடாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பாவம், அவன் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். அங்கேயே சார்லி அவனுக்கு கொடுத்தால அந்த நெக்லஸ் கீழே விழுந்துடுது. உள்ள சார்லி செம்ம கடுப்பாக உட்காந்துருக்கான். அவன் வாயிலிருந்து ரத்தம் வருது. அதான் டாடா அடித்தான்ல, அதனால தான். அப்போ அவனுக்கு ஆர்மின் கிட்டேருந்து டெக்ஸ்ட் வருது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உனக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறான். என்ன இவன் சொல்கிறான் அப்படின்னு சார்லிக்கு செம்ம கடுப்பாகுது. அப்போ சாம் உள்ளே வரான்.
சாம் வந்ததுமே அவனுக்கு சார்லினா ரொம்ப பிடிக்கும்ல. சார்லி கிட்ட ஒரு ஃபேன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். உங்க வாயில ரத்தம் வருது, நான் வேணா தொடச்சு விடவா அப்படின்னு துடைக்கிறதுக்கு அவன் பக்கத்துல வரான். ஆனா சார்லி அவனை டச் பண்ண விட மாட்டான். அப்ப சார்லிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நம்ம அவன்கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டோமே அப்படின்னு. சரி உள்ள வா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறான். ஆர்மின் சொன்னானே அந்த பையன் நீதானா அப்படின்னு கேட்க அவன் ஆமான்னு சொல்றான். உனக்கும் ஒரு மாடல் ஆகணும்னு ஆசையான்னு கேட்க அவன் ஆமான்னு சொல்றான். அப்ப சார்லி பக்கத்துல வந்து சாம பாக்குறான். அவனுக்கு சாம பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைஃப்ல அவன் இவன் கூட தானே சீட் பண்ணான், எப்படி பிடிக்காம இருக்கும். அவன் பக்கத்துல வந்து அவன் முகத்தை தொட்டு பார்க்கறான். அவன் லிப்ஸ் கண் எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னோட கலெக்ஷன்ல நீயும் வரணும் ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சந்தோஷமா ஆமான்னு சொல்ல, உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னுட்டு அவனை போட்டோ எடுக்கிறான். கொஞ்ச நாள்லயே அவன் சாம எடுத்த போட்டோ எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வருது. அதாவது இங்க ஆர்மின் என்ன பண்ணியிருக்கான்னு புரியுதா. சார்லி இவனையும் லவ் பண்ணிட்டு சாம் கூடயும் சேர்ந்து இவனை சீட் பண்ணால, அதை நடக்கவே கூடாதுன்றதுக்காக அவன் ஸ்ட்ரைட்டா சாமையும் சார்லியுமே லவ் பண்ற மாதிரி பண்ணி விட்டுடுறான். இவன் விலகிடுறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டு ஃபட்டு இருக்கான்ல, அவனும் அவனுடைய அம்மா அதான் ஆன்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நியூஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்மின்னு சொல்றான், அவங்க ரெண்டு பேருமே உண்மையாலுமே ஒரு நல்ல கப்பலா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, சரி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்பாங்க ஓகே, நீ யார் கூட இருப்ப அப்படின்னு கேட்குறான். நான் இப்படியே தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆர்மின்னு சொல்ல, இல்ல உனக்காக சேர்மேன் இருக்காரு அவர் வெயிட் பண்ணுவாரா அப்படின்னு டாடாவை சொல்றான். அதுக்கு ஆர்மின் சொல்றான், இல்ல நாங்க பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றான். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவனால என்னை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஏன் புரிஞ்சுக்க முடியல, நீ புரிய வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது, அவனால என்னை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னுட்டு அவன் வீட்டுக்கு தனியா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இவனும் டாடா ஒன்னா அந்த பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஞாபகம் எல்லாம் வருது அவனுக்கு. எங்க டாடாவும் தனியா நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வெயினி அங்க வரான். நீங்க ஒரு கிஃப்டை வாங்க சொன்னீங்களே, அந்த gift வந்துடுச்சு, கொடுத்துடலாமா அப்படின்னு வெயினியை கேட்க, இல்லை வேண்டாம் அதை தூக்கி வீசிடு அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு வெயினியை கேட்க, இதை நான் கொடுத்தாலும் இப்போ வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதான் நான் டிசைட் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் எப்படி நான் அவனை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி இனிமேலும் தூரத்துல இருந்து தான் பார்க்க போகிறேன். அப்புறம் அந்த பிஸ்னஸ் ட்ரிப்பு நான் அடுத்த வாரம் போகிறதா இருந்துச்சுல்ல, அதை இன்னைக்கு நைட்டே மாற்றிடு, நான் கிளம்புறேன் இங்கேருந்து அப்படின்னு டாடா சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் ஆர்மின்னு அந்த மற்ற ரெண்டு ஆக்டர், அதான் ரென்னும் ஃபரிட், அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு மூவி நடிச்சாங்கல்ல, அந்த மூவியோடைய ப்ரீமியருக்காக தேட்டருக்கு வந்திருக்காங்க. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கேட்குற கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனோட கண்ணு மட்டும் டாடாவையே தான் தேடிக்கிட்டு இருக்குது. அவன் தான் டாடாவை தலையிட வேணாம்னு சொன்னான். அவன் இப்போ எதிர்பார்க்குற மாதிரி அவன் லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. அதாவது சார்லி இவனுடைய வழியில் வரல, அவனும் சாமும் ஒரு பக்கமாக போயிட்டாங்க. ஸோ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு இது சந்தோஷமா இல்லையே, நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு அந்த மூவி தேட்டர்ல இருந்து ஆர்மின் வெளியில வரான். அப்ப டாடாவுடைய கார் வருது. அந்த காரை பார்த்ததுமே டாடா தான் வந்திருக்கா அப்படின்னுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியா போய் பார்க்கறான். ஆனா வெயினை மட்டும்தான் கார்ல இருந்து இறங்குறான். டாடா வரல, இதை அவர் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாரு அதான் அப்படின்னு கொடுக்க, அவனே என்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னானா அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு அவருக்கு தெரியும், நான் தான் அவர் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு வெயினை சொல்ல, இல்லை அவனே வேண்டாம்னு நினச்சதுக்கப்புறம் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் வெயினை விடாமல், ப்ளீஸ் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் டாடா அவங்க மேலே எவ்வளோ சின்சியராக இருந்தாருன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு அந்த பாக்ஸை கொடுக்குறான். அப்புறம் ஆர்மின் வீட்டுக்கு வந்துட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்சை பார்த்ததுமே இவனோட ஃபஸ்ட்டு லைஃப் இவனுக்கு ஞாபகம் வருது. இவனுடைய ஃபஸ்ட்டு லைஃப்லேயும் அவனுக்கு இதே மாதிரி gift வரும். ஆனால் அதில் டாடா கிட்ட இருந்து வந்திருக்காது, டிடி அப்படின்னு அவனோட ஃபேன் கிளப்லேருந்து வந்திருக்கும். அப்போ அவனும் சார்லியும் பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. சார்லி கேட்குறான், யார் உனக்கு அனுப்புனா அப்படின்னு கேட்க, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேன் கிளப் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவான். அந்த வாட்சை தான் அவன் அவார்டு வாங்கும்போது கூட கையில் கட்டியிருப்பான். அதை பார்த்ததுமே இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லைஃப்லையும் டாடா நம்ம கூட இருந்திருக்கான். ஆனால் அந்த டிடி தான் இந்த டாடா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியலையே அப்படின்னு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அவன் டாடாவை பார்க்கறதுக்கு ஓடி போய் அவன் வீட்டுக்கு கதவை திறக்கிறான். ஆனால் வீட்டில் டாடாவை காணோம். அடுத்து அவனை பார்க்கறதுக்காக கம்பெனிக்கு ஓடி போகிறான்.
ஜானின்னு அவன் கூடயே வரான். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கும். இல்லை நான் டாடாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க போய் ரிசப்ஷனிஸ்ட்டை பேசிக்கிட்டு இருக்கேன். வெயினே அந்த பக்கமாக நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் ஓடி போய் வெயினே கிட்ட டாடா எங்கே அப்படின்னு கேட்கும். டாடா எங்கே இல்லை அப்படின்னு வெயினே சொல்கிறான். அவன் எங்கே போயிருக்கான், எப்போ வருவான் அப்படின்னு கேட்கும். இல்லை அவர் எங்கே இருக்காரு, எப்போ வருவார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் வெயினே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நான் அவங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்மின் கெஞ்சி கேட்குறான். வெயினேக்கு தான் ஆர்மின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்ல. ஸோ டாடா எங்கே இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறான். டாடாவை பார்க்கறதுக்கு உடனே ஆர்மின் கிளம்பி போகிறான். டாடாவும் ஆர்மின்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெயினையே டாடா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் ஆர்மினை வர சொல்லியிருப்பான். ஸோ அவனுக்கு தெரியும் அவன் வர போகிறான்னு. ஆனால் டாடா ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை, சோகமாக தான் இருக்கான். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, நான் உங்ககிட்ட உன்னுடைய லக்கி சாம் நெக்லஸை கேட்டிருந்தேனே இருக்குதா அப்படின்னு கேட்க, டாடா அந்த நெக்லஸை வெளியில் எடுக்கிறான். உனக்கு இன்னும் இது வேணுமா அப்படின்னு கேட்க, ஆர்மின் சொல்கிறான், எனக்கு அது வேண்டான்னா நான் எதுக்கு இவ்வளோ தூரம் தள்ளி உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் வந்து அந்த நெக்லஸை கையில் வாங்குறான். டாடா இவன் கையில் அந்த நெக்லஸ் கொடுக்க, அவன் நெக்லஸை வாங்கிட்டு கையை எடுக்க போகிறான் டாடா. ஆனால் ஆர்மின் அவன் கையை பிடிச்சிக்கிறான். ஆர்மின் அவன்கிட்ட சாரி சொல்கிறான். அன்னைக்கு நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அதெல்லாம் தப்பு தான், நீ யாருன்னு தெரியாமல் நான் அந்த மாதிரிலாம் பேசிட்டேன், எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு நீ யாருன்னு, நீ தானே என்னோட ஃபஸ்ட்டு ஃபேன் கிளப் அப்படின்னு ஆர்மின் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல, டாடா அவனை பார்த்து உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, ஓ வெயினே சொன்னானா அப்படின்னு கேட்க, இல்லை அவன் சொல்லலை, இதோ இந்த வாட்ச் தான் அப்படின்னு அந்த வாட்சை காட்டுறான். இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, நான் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னுடைய ஃபஸ்ட்டு லைஃப்லேயும் எனக்கு இந்த வாட்ச் கிடச்சிச்சு, அதை டிடி தான் அனுப்பி வச்சான், அந்த டிடி யாருன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஆர்மின் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். ஆனால் அவனோட ஃபேஸில் அந்த சந்தோஷம் இல்லை, அவன் இன்னும் சோகமாக தான் இருக்கான். டாடா அவன்கிட்ட, நான் எப்பயுமே உன்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேன் கிளப்பாக இருப்பேன், உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் அதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் நடக்காதில்ல அப்படின்னுட்டு அவங்க இருந்து போயிடுறான். இவனால் எப்படி அவனை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. இப்பயே அவங்க ரெண்டு பேரும் பீச்சில் தான் இருக்காங்க. டாடா தனியாக உட்காந்துருக்க. ஆர்மின் அவன் பக்கத்தில் வந்து, நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னுட்டு அவன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் டாடாக்கு பியர் கொடுத்தால அதே மாதிரி பியரை மறுபடியும் வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறான். அப்போ ஆர்மின் சொல்கிறான், எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு லைஃப்பில் வயசாகாமல் இருந்திருந்தா இப்படி உன்ன மாதிரி ஒரு வயசானவன் கோவப்படும் போது எப்படி இருப்பேன்னு தெரியாமலே போயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா என்னை பார்த்தா என்ன வயசான மாதிரி தெரியுது அப்படின்னு ஆர்மின் கேட்க, இல்லை அப்படி சொல்லலை, ஆனால் நீ ஒரு மிடில் ஏஜ் மேன் தானே அப்படின்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. அப்புறம் ஆர்மினோட பேக்கில் இருந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் எடுக்கிறான். டிடி இவனுக்கு கிஃப்டாக கொடுத்தால என்னோட டைலாக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதை எடுத்து அவன்கிட்ட காட்டுறான். அதில் ஃபஸ்ட்டு ஆர்மின்னு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல, என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேன் கிளப் எனக்காக இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு. அப்படி அவன் ரெக்கார்ட் பண்ணதை அவன் டாடாக்கு போட்டு காட்டுறான். அவன் ரொம்ப சந்தோஷமாக டாடா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் டிடியை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா, அது நீயா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் டாடாவால் தான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்க முடியல. அவன் மனசுக்குள்ளே இன்னும் ஆர்மின் என் லைஃப்பில் நீ வேணான்னு சொன்னால அதே தான் ஓடிக்கிட்டு இருக்குது போல். அப்போ ஆர்மின் சொல்கிறான், என்னுடைய ஃபஸ்ட்டு லைஃப்பில் நீ இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னுடைய அந்த லைஃப் ஆகட்டும் இந்த லைஃப் ஆகட்டும் என்னோடய லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன்னா அது நீ தான் அப்படின்னு சொல்ல, டாடா அவன் கையில் வச்சுருக்க அந்த ரெக்கார்டரை வாங்கி அவன் பேசுகிறான். நான் அப்போ சொன்னதை தான் இப்பயும் சொல்கிறேன், உன் லைஃப்பில் உனக்கு எப்போ எது வேணும்னாலும் உனக்காக நான் எப்பயும் உன் கூட இருப்பேன், என்னோட சப்போர்ட் எப்பயுமே உன் கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆர்மின் சிரிச்சுக்கிட்டே அவன் கையிலேருந்து அந்த டேப் ரெக்கார்டரை வாங்கி #ஆர்மின்ஸ் லவ்வர்னு சொல்கிறான். டாடாவும் ஹாப்பி ஆகிட்டு அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்புறம் டாடா மெதுவாக ஆர்மின் பக்கத்தில் வந்து அவனை கிஸ் பண்ணுறான். அந்த ஒரு அழகான பேக்ரவுண்டில் இவங்க ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து ரொம்ப ஜாலியாக அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட எபிசோடு முடிஞ்சோடுன்னு நினச்சோம், ஆனால் கிடையாது, வெறும் க்யூட் மட்டும் கிடையாது, ஹார்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்த சீனில் அவங்க ரெண்டு பேரும் பூல்குள்ளே இருக்காங்க. நான் உனக்கு மட்டும்தான் டாடா அப்படின்னுட்டு ஆர்மின் பக்கத்தில் போய் டாடாவை கிஸ் பண்ணுறான். வா என்ன ஒரு கிஸ்ஸு. அப்புறம் என்ன, ஒரு வேறு லெவல் லவ் மேக்கிங் சீனும் இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஆனால் இனிமேல் இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு லைஃப்பில் சார்லி என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தான். ஸோ என்னோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ சார்லியே இவனை விட்டுட்டு போயிட்டான். ஸோ இனிமேல் அவன் லைஃப்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பை.